நன்றியா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வளர்க்க வேதாத்திரியம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க, குருவே துணை. இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த நமது அரங்காவலர் கவிஞ்சான்றோனை அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றைய ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்துதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். சித்தர்களுடைய வாழ்வும் வேதாத்திரை பற்றி நம்ம இப்போ சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். சித்தர்களுடைய வாழ்வில் பாத்தீங்கன்னா 3 கோட்பாடுகள் உண்டு. அதுல மகிழ்போகம், ஈதல், இரவாமை. இதன் மூலம்தான் உலகியல் வாழ்க்கையை நிறைவாக தூய்த்தவர்கள் பாத்தீங்கன்னா சித்தர் பெருமக்கள் தான். இந்த நிறைவு பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு கிடைக்கவே இல்லை. சித்தர்கள் பாத்தீங்கன்னா சடங்கு சம்பிரதாயங்களோ அந்த பொருள் வரையை செய்ததுலயோ அவருக்கு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பொது ஜனம் கவனித்தது கூட கிடையாது. அவர்கள் எழுதிய கவிகளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளவும் இல்லை. ஆனா அவை நிலைத்து நின்றதுக்கு காரணம்னா அவற்றில் உள்ள சத்தியம். சித்தர்களுடைய அனுபவங்கள் என்றைக்குமே அழிந்து போகாத ஜீவ தத்துவங்கள். இறைவனே அவற்றை தகுந்த நபர்கள் மூலமாக பாதுகாத்துகிறார். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இணையதளங்கள்ல வருகிற சித்த வரலாறு பொய்யாகலாம் இருக்கலாம் இல்லையா, விளக்கங்கள் தவறாக கூட இருக்கலாம். ஆனா பாடல்கள்ல பாத்தீங்கன்னா சித்தர்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப சத்தியமானது. அத பாத்தீங்கன்னா காக புகண்டர் என்றவர் பாத்தீங்கன்னா ஒன்றான பிரம்மமே வெவ்வேறாக உலகத்தில் அனந்தமடா கூத்துமாச்சி. அதாவது ஒன்றான பிரம்மம் எது? சுத்த வெளிதான். சுத்த வெளியேதான் வெவ்வேறாக எப்படி தெய்வங்களா வெவ்வேறு தெய்வங்களாக உலகத்துல கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கூத்தா நடக்குது அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம சிவவாக்கியர் சொல்றாரு, பரம் இல்லாதது எவ்விடம், பரம் இருப்பது எவ்விடம், அறமில்லாத பாவிகட்கு பரமில்லை இது உண்மையே. கரம் இருந்தும் பொருள் இருந்தும் அருள் இல்லாத போது பரமில்லாத சூன்யமாகும் பாழ் நரகம் ஆகுமே. ஒரு சிவவாக்கியர் பாத்தீங்கன்னா அந்த பரத்தை பத்தி, சுத்த வெளியை பத்தி தான் அவங்கள வச்சிருக்காங்க. அதே குதம்பை சித்தர் பார்த்தா வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடின்னு கேட்பார். அதே மாதிரி திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா உரு அன்றியே நின்று உருவம் புனைக்கும், கரு அன்றியே நின்றுதான் கருவாகும், மறு அன்றியே நின்ற மாயபிரானே குரு அன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே. திருமந்திரத்துல பாடல். அதான் பெரும்பாலான சித்தர் பாடல்களை பாத்தீங்கன்னா சுத்த வெளியை உணர்த்துவதில் உள்ள சிரமங்களை எவ்வளவு இருக்குன்றத அவங்க எடுத்துக்கூறாங்க. அப்ப லௌலீக வாழ்க்கையிலிருந்து மனத்தளவுல விடுப்பதற்கான வழிவகை எல்லாம் புரியாம அப்படியே புலம்பி தவிர்த்துதான் இந்த கவிகள்லாம். அப்ப எனவே எந்த காலகட்டத்திலும் ஒரு சிலர் மகான்களாக மேன்மை அடைஞ்சிருக்கலாங்க. ஆனா அவர்களை சார்ந்த இந்த வேஷ பக்தர்கள்லாம் நாணம் பெற்றதாக இதுவரைக்கும் செய்திகள்லாம் வந்ததில்லை. ஏன்னா அவங்களுடைய கர்ம பலன் இருக்கு பாருங்க, துணை இல்லாமல் ஞானம் பெறுவது சாத்தியமே கிடையாது. ஆனா கர்ம பலன் இருக்கிறதா இல்லையா என்பது யாருக்குமே தெரியாது. அதனால முயற்சி செய்வது மனிதனாக பிறந்த அனைவருடைய கடமையா. அதுக்கான பலன் எப்படி இருக்கோ வந்தேதான் தீரும் இல்லையா. நம்ம முயற்சி செய்யறோம், ஆனா அதுக்கு பலன் வந்தேதான் தீரும். அதான் இப்பிறவிலோ அல்லது நம் சந்ததியிலோ. அத கீதை சொல்கிறது, என்னை நோக்கி எடுத்து வைக்கும் ஒரு அடியும் வீண் போவதில்லை. அழகா சொல்ல கிருஷ்ண பரமாத்மா, என்னை நோக்கி எடுத்து வைக்கும் ஒரு அடியும் வீண் போவதில்லை அப்படின்னு சொல்வார். அப்ப உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெருமை உண்டு. அப்ப இறைவன் என்ன எல்லா படைப்பிலையும் வீணாவா படைச்சிட்டு இருக்காரு இல்ல, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்ல. இறைவன் எதுவுமே வீணாக படைப்பதே கிடையாது. அதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாம் காட்டுலதான் தவம் செஞ்சாங்க இல்லையா. அப்ப இல்லற வாசிகளை என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பிள்ளைகளை
சித்தர்களோட இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் தவலாம் செஞ்சு நல்ல கல்வியெல்லாம் கத்துட்டு கொஞ்ச காலம் கழிச்சு அப்புறமா அவங்க இல்லறத்துக்கு திரும்புவாங்க. ஒரு நல்ல மகனாவோ மகளாவோ வருவாங்க இல்லையா? நல்ல மகனாக நல்லா கற்று நல்லா அந்த சித்தர்களிடம் எல்லா தவலாம் கத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது மாதிரி அது ஒரு காலமா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காட்டுல ஆசிரமத்துல ஒரு துறவி இருந்தாரு. அவரு 2 சீடர்கள் வந்து அங்க தங்கி படிச்சு புராணங்கள், சாஸ்திரங்கள், சோஸ்திரங்கள் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் வீடு திரும்ப வேண்டிய வேலை வந்துருச்சு. அப்போ வந்து அவங்க கேக்குறாங்க குரு கிட்ட, குரு அதான் உங்களுக்கு குரு காணிக்கை கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப துறவி சொல்றாரு, நானும் துறவி, எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, இங்க இருக்கிற காட்டுல இருக்க கனி காய்கள் நீர் அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆனா அவங்க 2 பேரும் சீடர்கள் வந்து கேட்கவே இல்லை. ரொம்ப வற்புறுத்துறாங்க. இல்ல நாங்க ஏதாவது குரு காணிக்கை ஏதாவது கொடுத்துதான் ஆகணும், நீங்க கேட்டுதான் ஆகணும், இல்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு. சரி, அவங்க ரொம்ப வற்புறுத்த பேரால அவர் என்ன சொல்றாருன்னா, யாருக்கும் பயன்படாத காய்ந்த இலைச்சரகுகள் இருக்கு இல்லையா, அது அந்த இது வந்து அது எதுவோ அது இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன இது குரு போய் இதை போய் கேக்குறாரு, அதுவும் இந்த காட்டுல இல்லாத இருக்கும் அந்த காய்ந்த இலை சரகுகள் அப்படி. சரி, அவருக்கு கிடைக்கல போல இருக்கு, நம்ம தேடி கண்டுபிடிச்சு இசை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் காட்டுக்கு போய் அங்க போய் பாக்குறாங்க. அங்க ஒரு இடத்துல பார்த்தா தழைகள் எல்லாம் ஒரே குவியலா இருக்கு. அது சரி நம்ம கிடைச்சிருச்சு சொல்லிட்டு அள்ளுறாங்க. அப்போ எங்க இருந்தோ ஒரு குரல் கேக்குது, யார் அது? அது அங்க அள்ளுறது வந்து யாரு? அவங்க சொல்றாங்க, மக்கி போன காய்ந்த சரகுகள் தானே, உபயோகம் இல்லாதன, அதுதான் நாங்க அள்ளுறோம். உடனே அந்த குரல் வந்து சொல்லுது, எனது வயலுக்கு அருமையான உரம் இது, தயவு செய்து இதை அள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு வயதானவர் அங்க வந்து குரல் கொடுக்குறாரு. ஓ, அப்போ இந்த சரகுகள் கூட பயன்படுது போல இருக்கு. ஆனா குரு என்ன சொல்றாரு, யாருக்கும் பயன்படாத காய்ந்த இலை சருகுகள் தான் வேணும்னு கேட்டிருக்காரு இல்லையா? அதனால அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போறாங்க. அவங்க இன்னொரு இடத்துக்கு அங்க போகும்போது இதே மாதிரி ஒரு காய்ந்த சரகுகள்லாம் ஒரு குவியலா இருக்கு, அங்க பாக்குறாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா 5-6 பெண்கள்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க கூட்டமா பேசிட்டு. அப்ப அவங்க போய் அள்ளுறாங்க. அதுல இருந்து ஒரு பெண் சொல்றாங்க, தொடாத, இது வந்து என் கணவருக்கு சித்த மருத்துவம் செய்ய உதவும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பெண் சொல்றாங்க, வீட்டுல எனக்கு அடுப்பு எரிக்க உதவும், மருத்துவம்லாம் தயார் செய்ய உதவும் அப்படின்னு சொல்ற. ஓ, அப்ப இது கூட பயன்படும் போல இருக்கு. அப்ப குரு சொன்னது என்னது, யாருக்கும் பயன்படாத காய்ந்த இலைச்சரகுகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அப்படியே போறாங்க. சரி, அப்படியே பார்க்கும்போது தண்ணி இருக்கு, தண்ணியில அந்த ஓடையில காய்ந்த இலை சருகுகள்லாம் அப்படியே மிதந்துட்டு வருது. சரி, இதையாவது நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை விட்டு அப்படியே எடுக்கிறாங்க. அந்த இலைகள்லாம் மிதந்துட்டு வருது. அது எடுக்கும் போது அவங்க கையில வந்து எறும்பு கடிக்குது. கடிச்சிட்டு அது சொல்லுது, நாங்கெல்லாம் இதுல ஏறி படகு போல வேற இடத்துக்கு செல்கிறோம், அதனால இது எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது, தேவை அப்படின்னு சொல்லு. அப்போ அவங்க அப்படியே இருந்துட்டு நேரா குருவிடமே வந்துடுறாங்க. ஐயா, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ண நடந்ததெல்லாம் சொல்றாங்க. குருவிட சொன்ன உடனே, எங்களால எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா எங்களால காய்ந்து சிறை கொண்டு வர முடியல. அப்ப குரு சொல்றாரு, இப்போது புரிந்து கொண்டீர்களா? கடவுளின் படைப்பில் கடவுளின் படைப்பில் எதுவும் வீணான படைப்பு எதுவும் கிடையாது. கடவுளின் படைப்புல எதுவும் வீணான படைப்பு எதுவும் கிடையாது. நாமும் நம்முடைய வாழ்க்கையும் வீணாக்காமல் பார்த்து கொள்ள மற்றவர்களுக்கு நாம் அனைவரும் உதவ வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவங்க 2 பேரையும் அனுப்பிட்டார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுடா, என்ன சொல்ல வரனா, இது வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஏதா பிறந்தோமோ, என்னதான் இந்த வாழ்க்கையோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அனைவருக்கும் வாழ்க்கையில ஒரு தாத்பரியம் இருக்கிறது. இறைவன் வந்து யாரையும் லேசா படைக்கிறது கிடையாது இல்லையா? அதான் அழகா திருமூலர் சொல்வாரு, யாவர்க்கும் யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்சொல் தானே. யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை இருப்பாங்களே, யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை, அந்த பசுவிற்கு கூட ஒரு இது கொடுக்கணும். யாவருக்கும் உண்ணும் போது ஒரு கைப்பிடி சோறு யாருக்காவது கொடுங்க இல்லையா, காக்காக்கா அது மாதிரி கொடுங்க. யாவருக்கும் பிறகு இன்சொல் என்னும் போது என்னது, வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் சொல்லுங்க பிறருக்கு இல்லையா, பிறருக்கு அதுவும் ஒரு நல்ல இதுதான். அப்ப எல்லா உயிருக்கும் இறைவன் படைப்பில் ஒரு ஒவ்வொரு உயிருக்கும் தாத்பரியம் இருக்கிறது. அது போலதான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெருமை உண்டு. என்ன பெருமை? நீரின் பெருமை தன்மை, நெருப்பின் பெருமை வெம்மை, பாலின் பெருமை இனிமை. உயிரின் பெருமை எது என்று சொன்னால் அன்பு.
அப்ப அன்புதான் உயிருடைய உடம்பு எது என்று சொன்னால் அதுவே அன்புடைய வாழ்க்கையாக நமக்கு அமைகிறது. அப்ப அன்புதான். அதேதான் வள்ளுவர் அழகா சொல்வாரு, நெருளல் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அதாவது நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்ல. அப்போ வாழ்க்கை தோன்றி மறையக்கூடியது. அப்ப யாரும் ஏதாவது இருக்க போறாங்களா? இருக்கவே முடியாது. யாரும் நிலையாக இருக்க போவதே இல்லை. அப்ப எனவே செய்யும் நற்காரியத்தை என்ன பண்ணும், நம்ம உடனே செய்ய வேணும். அதாவது உலகம் எப்படி இருக்கு? தோற்றம், இயக்கம், மாற்றம், பெருக்கம், சிறுக்கம், முடிவு. என்னது? பிரபஞ்ச ரகசியம். தோன்றியது எல்லாம் என்ன ஆகும்? மாறித்தான் ஆகணும் இல்லையா? தோற்றம், இயக்கம், இயக்கத்தான் ஆகணும் இல்லையா? பிறகு மாற்றம், பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களாக பெருக்கமாகுது. சிறுக்கம், சிறுக்கம் எலக்ட்ரான் புரோட்டானாக நியூட்ரானாக அப்படியே கருந்துளையாக அப்படியே பெருக்கம் சிறுக்கம் கடைசியா கருந்துளையா முடிவாயிடும். அப்போ பிறந்தவர்களே என்ன பண்ணணும்? இறந்துதான் ஆகணும் இல்லையா? இறந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னா அதான் பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். என்னது? பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். இதுதான் உலக நீதி, உலக வழக்கு இல்லையா? அப்படி சில பேர் சொன்னாங்க, அப்ப நாங்களா சாகாமலே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. நாளனா ஊன்றுகோல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெரிய. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு வாழை போடுறது. கத்தி ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா பழத்தையா இருக்கும், கழுத்தையா இருக்கும் இல்லையா? அப்ப பாருங்க, பிறந்தவர்கள் இறந்துதான் ஆகணும், இறந்துதான் என்று சொல்ல அப்ப இறந்துதான் ஆகணும். அப்ப பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். ஆனா ஒரு குரல் கொடுக்குறாங்க. எப்படின்னா நான் அப்புறம் நம்ம எப்படி வாழறது குரல் கொடுக்குறாங்க. எதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னா முடியும். யார் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாக்டர்கள் கிடையாது, இன்ஜினியர் கிடையாது, சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள், மகரிஷிகள், யோகிகள், 18 சித்தர்கள். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சித்தர்னா என்னது? உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் இல்லையா? அப்ப எப்படி நான் மரணத்தை தள்ளி போடுவது? மரணமில்லா பெருவாழ்வு கண்டிப்பா நம்மளால வாழ முடியும். அப்ப இந்த உலகம் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. பரமாய சக்தியுள் பஞ்சபா பூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. ஔவையார் சார் எப்படி நமக்கு தெரியும் இல்லையா? நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உலவை 2, விண் 1. அப்ப 99% சுட்டவெளி, அதுல ஒரு அணு கூட கூட விண்ணு கை. அப்போ மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாம், மேலும் விண் அடர்த்தி நிலைக்கேற்ப பூதம் 5மா. அப்போ விண் கூட கூட என்ன ஆகுது? சுட்டவெளி. சுட்டவெளி குறைய குறைய பஞ்சபூதம். அப்ப அதற்குள்ளே ஏன் வரல? அதுக்கு மேல ஏன் வரலன்னு சொன்னா, நிலத்துக்கு 2 ஆற்றல் உண்டு. என்னன்னா உணர்தல், பிரித்திடுதல். அதுல பாத்தீங்கன்னா எல்லா பஞ்சபூதம் எங்கெல்லாம் பஞ்சபூதம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு உயிர் தோணும். அப்ப இந்த பஞ்சபூதத்துல ஏதாவது ஒன்று குறைந்தாலும், விண்ணிலுடைய பாகம் ஒன்று குறைஞ்சிச்சுன்னா உயிர் சென்று விடும். அதான் உயிர் இறைத்துகளை நம்ம குறைஞ்சிச்சுன்னா உயிர் செல்லும். அப்ப காற்றின் பாகம் குறைந்தால் தேகத்தில் என்ன ஆகும்? நடுக்கம் ஏற்படுகிறது. நெருப்பின் பாகம் குறைந்தால் என்ன ஆகும்? பசி எடுக்கும், பசி குறைகிறது. கடகடகடன்னு இருக்கும் பாருங்க, பசி வயத்தில் குறைகிறது. அப்ப நீரின் பாகம் குறைந்தால் நரை ஏற்படுகிறது. நிலத்தின் பாகம் குறைந்தால் தேகத்தில் மதிப்பு ஏற்படுகிறது, மதிப்புகள் ஏற்படுகிறது. அப்ப என்பதா சித்தர்கள் உணர்ந்து பஞ்சபூத பஞ்சு கர்ண முறைகளில் ஏற்றவாறு உயிர்களில் உள்ள அணு திரள்களை மாற்றி அவர்கள் மரணமிலா பெருவாழ்வு பெற்றார்கள். அப்ப மனிதர்களாக நாம் என்ன பண்றோம்? சந்தேகத்தினாலும் அச்சத்தினாலும் என்ன பண்றோம்? பல கவலைகளாலும் பல பிரச்சனைகளாலும் மனிதன் மரணத்தை தழுவிக்கொண்டு இருக்கிறான் என்பதாக பெரியோர்கள். அப்ப இந்த சித்தர்கள் தான் நான் 5 வகையாக பிரிச்சிருக்கேன். சொப்பன சித்தர் என்னன்னா பாருங்க, சொப்பன சித்தர், மந்திர சித்தர், அட சித்தர், கிருபா சித்தர், நித்திய சித்தர். இதுல ஃபர்ஸ்ட் சொப்பன சித்தர் பார்க்கலாம். சொப்பன சித்தர்னா கனவின் மூலமாக இறைவனை கண்டவர்கள். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கனவின் மூலமாக இறைவனை கண்டவர்கள், உணர்ந்தவர்கள் சொப்பன சித்தர். எடுத்துக்காட்டாக பார்த்தா 3 பேர் வராங்க, ஒரு வழிபோக்கர்கள். என்னன்னா வழிபோக்கர் சத்திரம் இருக்கு, அங்க ரொம்ப லேட் நைட்டு வராங்க, 10 மணி ஆயிடுச்சு. அப்ப என்னது, உணவு ரொம்ப பசி எடுக்குது. அங்க சத்திரத்துல சேவகன் இருப்பாரு இல்லையா, அவர்கிட்ட கேக்குறாங்க, ஏதாவது எங்களுக்கு இடம் கிடைக்குமான்றாரு. சரி இடம் இருக்கு, கொஞ்சம் உணவு ஏதாவது இருக்குமான்னு கேக்குறாங்க. கொஞ்சம் பொங்கல் இருக்குன்றாரு. அதுல சேவகன் சொல்றா, நீங்க ஒருத்தர் சாப்பிட்டா பசியா, 2 பேர் சாப்பிட்டா பசி அடங்காது, 3 பேர் சாப்பிட்டீங்க இருக்கிற பசியும் யானை பசியா மாறிடும்.
இல்லையா? அப்போ என்ன சொல்றாருன்னா, சேவகர் எல்லாருக்கும் ஒரு ஐடியா சொல்றாரு. ஒரு ஐடியா 3 பேரும் நல்லா தூங்குங்க. அதுல யாருக்கு ஒரு நல்ல கனவு வருதோ, நான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் எழுப்புவேன். அதுல யாருக்கு ஒரு நல்ல கனவு வருதோ அவங்க அந்த பொங்கலை சாப்பிட்டுக்கலாம். சரி, எல்லாம் ஒரே டயர்டு. 3 பேரும் படுத்தவங்கள தூங்கிடுறாங்க. அதுல ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சேவகன் எழுப்புறாரு. முதல் ஆளு கனவு வந்துச்சு. என்னப்பா கனவு கண்டேன்னு கேக்குறாரு. அதுல முதல் ஆளு சொல்றாரு, என் கனவில் குபேரன் வந்தார். அவர் அப்படியே மேல கூட்டிட்டு போனாரு. வைரம் வைடூரியம் எல்லாம் இருந்துச்சு. அது பக்கத்துல இருக்கிற ஒரு கோடி பையில போட்டு கட்டி அதெல்லாம் எடுத்துட்டு போறதோட நீ வந்து என்னை எழுப்பிட்ட. இதுதான் நான் கண்ட கனவு அப்படின்னு. சரி, ஓகே. அடுத்து 2வது ஆளை எழுப்பி கேட்க, ஐயப்பா நீ என்னப்பா கனவு? என் கனவில் இந்திரன் வந்தாரு. இந்திரன் வந்தால் அவர் அப்படியே சொர்க்கலோகத்துல கூட்டிட்டு போனாரு. அங்க ரொம்ப ஊர்வசி மேலக்கு எல்லாம் பரதநாட்டியம் ஆடுறாங்க. அதெல்லாம் நான் ரசிச்சு மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப நீங்க வந்து எழுப்பிட்டீங்க. இதுதான் நான் கண்ட கனவு அப்படின்னு. 3வது எழுப்புறாரு. உன் கனவுல யாருப்பா கனவுல ஒரு பூதம் வந்துச்சு. ஏன் இவ தூங்கிட்டு இருக்கீங்க 3 பேரும் கேட்டுச்சு. நான் சொன்னேன், கொஞ்சம் சேவக கொஞ்சோண்டு பொங்கல் வச்சிருக்கா. யார் நல்லா அழகான கனவு காண்றாங்களோ அவங்களுக்கு தான் பொங்கல் இது. அப்படியா? அது பூதம் சொல்ல, நீ இப்ப எழுந்து போய் அது பொங்கலை நீ சாப்பிட்டுட்டு வந்து படுக்கிறியா, இல்ல இந்த சாட்டையால உன்னை அடிக்கவான்னு கேட்டுச்சு. உடனே அவன் என்ன பண்ணான், போய் நல்லா பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். இதுதான் நான் கண்ட கனவு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் போய் உள்ள போய் பாக்குறாங்க 3 பேரும் பொங்கலே இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனம் என்பது ஒரு பூதமாக. அப்ப மனம் ஒரு நல்ல நிலைமைக்கு போனால வாழ்க்கையில் தரம் நமக்கு உயரும். ஆக இந்திரன் கண்டவன் அனுபவிக்க முடியல, குபேரன் வந்தவனும் அனுபவிக்க முடியல. பூதம் வந்தது பாருங்க, அதுதான் மனம். பாருங்க, அவன் தான் பொங்கலும் உண்டான். அப்ப இதுதான் ஏன்னு இந்த கான்செப்ட் கொண்டு வந்தனா, ராஜா கட்டிய கோயிலுக்கு இறைவன் செல்லல இல்லையா? பூசலனார் கட்டினார் பாருங்க, இதயத்தில். அவருடைய இதயத்துல கட்டினார் கோயில். அப்பதான் இறைவன் வந்த. அதான் 63 நாயன்மார்கள் பூசலால் கட்டியிருந்த மயிலாப்பூர்ல கூட இருக்கும் சிலை. அதுல பூசலால் கட்டிய இருதய கோயிலுக்கு தான் இறைவன் சென்றார். ஆக சொப்பன சித்தர் கனவின் மூலமாக, சொப்பன சித்தர்கள் யாருன்னா கனவின் மூலமாக இறைவனை கண்டவர்கள் சொப்பன சித்தர்கள். அடுத்தது மந்திர சித்தர். மந்திர சித்தர்கள் வந்து மந்திரத்தை ஜபிக்க ஜபித்து நமச்சிவாயம் வாழ்க, நாதல் தாழ் வாழ்க, இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத்தாள் வாழ்க என ஜெபித்து ஜெபித்து உருப்போட்டு உருப்போட்டு மந்திரத்தை ஜெபித்து அதன் மூலமாக இறைவனை கண்டவர்கள் மந்திர சித்தர்கள். தெய்வவசிய, பூதவசிய, ராஜவசிய, ஜெயவசிய, புருஷவசிய, ஸ்ரீவசிய, புத்திர சம்பத்வசிய, நாகலோகத்தில் உள்ள சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசமானார் போல் என் குடும்பம் வசமாக, என் வியாபார வசமாக, என் மகளின் திருமணம் வசமாக, என் மகளின் கல்வி வசமாக, அப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கலையா, மந்திரம் போட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா? பிலிட்ட பிளாங்க்ஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சுக்க வேண்டியதான். வசிய வசிய, அப்ப அங்க நிரப்பி ஓம் சுவாக என்று மந்திரத்தை ஜெபித்து விடலாம். அதே மாதிரிதான் என்ன ஆச்சுன்னா, அருட்தந்தை அவர்களுக்கு முதல்ல ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் பிறகு நல்ல பணம் வந்துச்சு. பிறகு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நொறிஞ்சு போச்சு. 1,61,000 கடன் அவருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 61ஆம் ஆண்டு வெளியே வராரு. கொஞ்சம் தான் நிலம் இருக்கு, அதை விற்கணும். அவர் மனைவி மீது கடனை போட முடியாது இல்லையா? அப்போ கடமையை வந்து தான் ஏத்துட்டு கடமையை நான் செஞ்சு துறவத்துக்கு செல்லணும். அப்போ அந்த ஒரு முறைதான் அவர் செஞ்சாரு. அதுவும் என்ன சொல்றாருன்னா, யாரோ ஒரு சின்ன சித்தர் வந்து சொன்ன மந்திரம் தான் 4-5 முறை இதை சொல்றாரு. ஓவேனா அந்த வியாபாரம் நல்ல செங்குந்த கைநெய் தொழிலாளி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அது முதலியார் வீட்டுல இதை செஞ்சாங்க. அதெல்லாம் செஞ்சதுக்கு அவங்களுக்கு நல்ல நற்பலன் ஆச்சு. ஆனா அதை வந்து இவரு சொந்தத்திற்கு பயன்படுத்தவே இல்லை அவர். ஆனா ஒரே ஒரு முறை அமர்ந்து இருக்கிற சொத்துக்கோ பாருங்க, இருக்கிற சொத்துக்கோ விக்கிற பணத்துக்கோ சரியாக மாற வசிய வசிய ஓம் சுவாக அப்படின்னு சொன்னார். அவர் பேசும்போது கூறியது, அந்த நிலத்துக்கும் அந்த கிரவுண்டுக்கும் அவருக்கு ஏற்ற அந்த கடனுக்கும் சரியாக மாற வசிய வசிய ஓம் சுவாகா அப்படியே சொன்னோம்னா 1,60,000 ரூபாய் அவருக்கு வந்துடுச்சு. கடனை கொடுத்தாரு, வெளியே வந்தார். அவர் மகான் மகர்ஷி. அப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? 3 லட்சத்துக்கு வைக்கணும், 1,50,000 கொடுக்கணும், மேலும் 1,50,000 நமக்கு லாபமா இருக்கணும் அப்படிதான் நினைப்போம் இல்லையா? ஆக மந்திரத்தின் மூலமாக ஜெபித்து ஜெபித்து இறைவனை உணர்ந்தவர்கள் மந்திர சித்தர். அடுத்தது பாத்தீங்கன்னா அடச்சித்தர். இவங்கள பார்த்தா திடீரென சித்தராக மாறி ஏற்று வர போகத்துல வாழ்ந்தவங்க இவங்களாம். யார் யாரு பார்த்தா அருணகிரிநாதர், பட்டினத்தார், துளசிதாசர். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா
போகத்திலே இருப்பாங்க. இந்த அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா தக்கால் கூறிய வார்த்தையினால்தான் அவர் சித்தராவே மாறினார். அவர் பாத்தீங்கன்னா எப்போதெல்லாம் உணர்ச்சி வருதோ அப்பெல்லாம் ஒரு மகள் வேணும் அப்படி இருக்கிற காசெல்லாம் கொடுத்து ஒரு விலை மாதுக்கள் போய் வீட்டுல போய் நல்ல இன்பத்தை போய் அனுபவிச்சுட்டு வருவார். அது ஒரு அவர்கிட்ட காசு இல்ல, வெளியே போகவே முடியல. அவர் ரொம்ப தவிக்கிறாரு. அக்கா பாக்குறா, இல்லடா அது இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உடனே அவர் சொல்றா, நானும் பெண் தானடா, என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்ற. எப்போது ஞானம் கிடைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. நமக்கும் தான். நம்ம எல்லாம் இது தெரியுமா, நம்ம எல்லாம் இப்படி இருப்போம்னு தெரியுமா, இணைவோன்னு தெரியுமா? ஒரு சித்தர் ஒரு ஞானி வருவார், ஒரு மகரிஷி வருவார் தெரியுமா? இல்ல. சித்தர் நம்மை தேடி வருகிறார்கள். அப்போ எப்ப ஞானம் கிடைக்கும்ன்றது தெரியாது. அக்கா இப்படி சொன்னவனு ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை கேட்டது போல அவர் அப்படியே போயிட்டு எங்க போறார், திருவண்ணாமலை மலைக்கு போய் ஓடி கீழே குதிக்க கீழே விழும்போது முருகப்பெருமான் தோன்றி அவரை காப்பாத்துறாரு. சும்மா இரு சொல்லற என்ற அந்த வேகம் கிடைச்சி அருளை பாடுவதற்காக அவர் 12 ஆண்டுகள் மௌனமாக இருந்தார் அருணகிரிநாதர். 12 ஆண்டு காலத்துல 12,000 பாடல்களை பாடினார். பின்னர் முருகப்பெருமான் தோன்றி அவர் பாடு பேசுன்றார். எதை பேசுவது? அருணகிரி சொல்றார், புகழ் பாடு. எந்த புகழை பாடுவது? அருணகிரியாருக்கு என் புகழை பாடுன்றார். அப்போ அவர் நாவல் என்ன எழுதுறாரு? ஓம் என்ற மந்திரத்தை எழுதுறாரு. அப்பதான் அவர் பாடுறாருங்க, முத்தை திரு பத்தி திருநகை அத்தி கிரி சித்தி சத்தி சரவண முத்தி திரு வித்து குருவர என போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் எல்லாம் சொல்றாரு. அப்போ இந்த அழகா பாடி பாடி இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல உள்ளது. அப்ப அருணகிரிநாதர் இந்த மாதிரி பாடி பாடி ஊர் ஊரா போய் சென்று பாடல. பட்டினத்தார் கதை நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப அது போல துளசிதாசர் பாடு. துளசிதாசர் பாடுற அவர் திருமணமாகி அவர் மனைவி ரூம்லயே தான் இருப்பார். இறைவனை பார்த்தாரு, என்னடா இவரு படைச்சி இவனை படைச்சது வேறு ஒன்றுக்காக வந்தா இவர் இப்படியே இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு பாருங்க. அவர் அவங்க தாய் இருக்காரு இல்லையா, அவர் தாய் என்ன பண்ணாங்க, அவங்க மனைவி, அவருடைய மனைவியுடைய பேரு மமதா தேவி. அவங்க தாய் என்ன பண்ணாங்க, மனைவி அம்மா வீட்டுல போய் அனுப்பி வச்சுட்டாங்க. இவர் வேலைக்கு போயிட்டு வர, அரசாங்க வேலை, அவர் போயிட்டு வராரு. மனைவி இல்லையேன்னு தேர்றாரு. அம்மா வீட்டுக்கு போயிட்டாருப்பா அப்படின்னு அம்மா சொல்றாரு. அப்ப நைட்டுங்க நல்ல மழை. அன்றிலும் காடு மேடு கடந்து மாமியார் வீட்டுக்கு செல்றாரு. அப்படியே அந்த ஆத்துல காசியில புறம் வருது, பிணம் போன பாடி வருது. அந்த பிணத்தை பிடித்து கரை ஏறி அந்த நேர நடுநிசி 12 மணி பயங்கர மழை வர எல்லா வீடு கதவுல எல்லாம் சாத்தி இருக்கு. அந்த எல்லா கதவு அந்த பால்கனில மலையில அந்த ரூம்ல இருந்து அந்த அம்மாவுடைய ரூமுக்கும் கீழே இருக்கும் ஒரு கயிறு மாதிரி ஒண்ணு தொங்குது. மரத்துக்கும் கீழே ஒரு கயிறு தொங்குது. அது தொங்கி கொண்டுதான் அந்த கயிறை பிடிச்சு மேலே ஏறி மலை அப்படியே அந்த மனைவியோட ரூமை தட்டுறாரு. மனைவி திறந்து பாக்குறா, எப்படி வந்தீங்கன்னு கேட்கிறா. ஆச்சரியமா படுறா, எப்படிங்க வந்தீங்க? நான் இப்படிதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு, கதையெல்லாம் சொல்றாரு. அப்போ ஒரு கயிறை தொங்கியது, எந்த கயிறு ஏதோ தொங்குதே சொல்லிட்டு அந்த கயிறை பிடித்து மேலே வந்தேன்றாரு. அப்ப வெளியே ஒரு விளக்கு எடுத்து பாக்குறான் அந்த அம்மா. அங்க பார்த்தா ஒரு நாகம், நாகப்பாம்பு அந்த மரத்திலேயும் மாடியிலேயும் சென்று கொண்டிருக்கு. வாழ்க வளமுடன். 5 நிமிஷம் தான் இருக்கு. வாழ்க வளமுடன். ஓகேங்க. அப்ப அத கயிறை பிடிச்சு சிற்றின்பத்தை அனுபவிக்க வந்தீங்களா அப்படி, இந்த சிற்றின்பத்தை அனுபவத்திற்காக இந்த கயிறை பிடித்து ஆற்றை கடந்து பாம்பை கயிறாக பிடித்து என்னை தேடி வந்த இந்த முயற்சி இறைவன் மீது வைத்தால் என்ன அப்படின்னு கேட்கிறேன். அதோட திரும்பி வந்தவர் தான் துளசிதார். ஆக இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அட சித்தர்கள், திடீரென சித்தர்கள் ஆனார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா கிருபா சித்தர்கள். கிருபா சித்தர்கள்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டு வேலை, ஆபீஸ், கம்பெனி, அதன் மூலம் இறைநிலை உணர்ந்தவர்கள். நாம் அனைவரும் யாருன்னு சொன்னா கிருபா சித்தர்கள். அதாவது அப்படியே கொஞ்சம் தியானம், அப்புறம் கோயிலுக்கு செல்வது, கொஞ்சம் இறைநிலை அடையிறது, எல்லாம் பாத்தீங்கன்னா நாமெல்லாம் கிருபா சித்தர்கள். அடுத்தது நித்திய சித்தர்கள். இந்த உலகம் உய்யும் வரை யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காரோ அவர்கள் எல்லாம் நித்திய சித்தர்கள். எல்லாம் இப்போ எல்லா செடி கொடி எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த பூ எல்லாம் எதுல இருந்து பூமிக்குள்ள இருந்தா அதுல இருந்து சில செடிகள் வரும்போது ஒரு வாசம் நிறைந்தாக இருக்கும். துளசியில பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள இருந்து வரும்போதே ஒரு வாசம் வரும். அதே பாத்தீங்கன்னா பூசணி பூதல், எல்லா செடி பூக்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காய் காய்க்கும். அந்த சில பூசணி பூதல் அந்த அரும்பு இருக்கும்போது அந்த அரும்பு கீழே ஒரு சின்ன காய் பிஞ்சு இருக்கும். அப்போ அந்த பூக்கு போய் காய் காய்ந்து பெரிதாகும். அது போலதான் எப்படி பூ போட்டு சில காய் மலர்தோ அதே போல அந்த உள்ள இருக்க செடியும் வெளியே வரும்போது அழகா வாசம் வீசும். அப்போ அது அந்த நேரத்துல அந்த நிறைய நித்திய சித்தர்கள் அப்படி வெளியே வர்றது பாரு, கத்திரி வாசம் அந்த முதல்ல வரும்போது அதே போல சித்தர்களும் இந்த நித்திய சித்தர்கள் இந்த உலகம் உய்யும் வரை வாழ்பவர்கள். அப்ப இந்த வரிசையில வள்ளலாரின் அடுத்த வாரிசு யார் என்றால் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி, நித்திய சித்தர். அப்ப எப்படிங்க சித்தர்கள்லாம் கண்டு கொள்ளலாம்? சொப்பட சித்தர், மந்திர சித்தர், அட சித்தர்,
கிருபா சித்தர், நித்திய சித்தர். அப்ப சித்தர்கள் என்றாலே உயிரை உணர்ந்தவர்கள், பற்றற்ற நிலையில் இருப்பவர்கள் சித்தர்கள். அற்ற சிவ யோகிகளுக்கு அரும் சின்னம் 3. என்ன 3? பற்றலகை, வானரியல், உண்மத்தர்னு சொல்லுவாங்க. பற்றலகை பார்த்தா பற்று இல்லாதவர், எதிலையுமே பற்று இருக்காரு. சாப்பாட்டுல அவங்களுக்கு பற்று இருக்காரு. நம்ம நிறைய சித்தர்கள் பாக்குறோம். மூக்கப்படி சித்தர்லாம் பார்த்தா திருவண்ணாமலை பார்த்தா கிரிவலம் வரும்போது நிறைய சித்தர்கள் இருப்பாங்க. அது போல அங்கங்க சித்தர்கள் வந்து நிறைய பாக்குறோம். அவங்க எல்லாம் பார்த்தா பற்று இல்லாதவர்கள், பற்றலகை சொல்லுவாங்க. வானரியல் சொல்லும் போது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு இருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல பார்த்தா பிரச்சனை இருக்காது. அதுல 70 80க்கு பாத்தீங்கன்னா அவங்கள குழந்தை மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் பாத்தீங்கன்னா வயதான மாமனார் எல்லாமே வந்து நமக்கு சித்தர்கள் போடுறதுதான். அவங்க குழந்தைத்தனமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க குழந்தை நிலையிலே மாறிடுவாங்க. அவங்களாம் பார்த்தா வானரியல் அப்படின்னு அதாவது சிவயோகிகளுக்கு அதாவது அற்ற சிவ யோகிகளுக்கு அரும் சின்னம் 3. என்னன்னா பற்றலகை, வானரியல், அதாவது குழந்தைத்தனமாக இருப்பவர்கள். உண்மத்தரும் மௌனத்தில் இருப்பவர்கள், எந்த நேரமும் மௌனமாவே இருப்பாங்க. அதாவது ரமண மகரிஷி பார்த்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்கறதுக்கு எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா மௌனத்திலே இருந்து பதிலே சொல்லுவார். நம்ம அவரே கொஞ்ச நேரம் பார்ப்போம். அவர் மௌனத்திலே நிறைய பதில் சொல்லிடுவாரு. நம்ம வாழ்க வளமுடன் சொல்லி போய் அப்போ சில சித்தர்கள் பேசவே மாட்டார்கள், மௌனமாகவே இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் உண்மத்தர்கள். அப்ப நம் மகரிஷி மௌனத்திலே எவ்வளவு கருத்துக்கள், எவ்வளவு வார்த்தைகள், ஏட்டிலே கை என்னமோ அகண்டாக்கார். ஆக இந்த அளவிற்கு ஞானிகள் உலகத்தில் இருந்தார்களே. ஆனால் ஞானிகள் நாம் அருட்தந்தை வாழும் காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை நாம் பெற்ற மிகப்பெரிய பேர் என்று சொன்னால் அதே விவேகானந்தர் சொன்னார். குரு என்பவர் யார் என்றால் தைரியமானவர் குருபிரான், மனோதிடம் உள்ளவர்கள் குரு என்றார். வாழும் காலத்தில் அப்படியே வாழ்பவர்கள் குருபிரான். மனித குலத்திற்கு யாரெல்லாம் சொல்வதை கருத்துக்களை கூறுகிறார்களோ அவர்கள்லாம் குருபிரான். கருத்துக்கள் கூறும்போது யாருக்கும் பயப்படாமல் தெய்வதாட்சணை இல்லாமல் கூறுபவர்கள் குருமார்கள் அப்படின்னு சொல்ல விவேகானந்தர். ஆனால் நமக்கு குரு இந்த இடத்துல சற்று மாறுபட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்ல கருத்துக்களை கூறும்போது யாருக்கும் பயப்படாமல் தெய்வதாட்சணையின்றி அந்த இடத்தில் அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்ல அன்பும் கருணையுமாக தன்னுடைய கருத்துக்கள் அவர்கள் கொண்டிருந்தார். அப்ப ஆக வாழ்க்கையில் நம்முடைய மனித வாழ்க்கையில் மேன்மைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் குருவின் பார்வை நம் மீது பட வேண்டும். ஆக குரு பார்க்க கோடி நன்மை தரும். குருவருள் இல்லையே திருவருள் இல்லை என்பார்கள். அப்ப அந்த குருவினை நாம் அனைவரும் எப்படி பிடிக்க வேண்டும்? அமைதியான குளத்துல ஒரு கூழாங்கலை போட்டு பாருங்க, சிற்றலை அப்படியே வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த புற சித்தம் எப்படி போயிட்டே இருக்கா, அந்த அலை போயிட்டே இருக்கும் போது அந்த என்னன்னா புற உலக சந்ததிகள் வந்து அவனது மனதை வந்து காந்தம் மீறிடக்கூடாது என்பதை அது சாதனையாக நம் அனைவரும் வெற்றி பெற்ற பின் புற உலகினை அவர்கள் பாதிக்காது என்பது ஒரு சித்தர் கூறிய கருத்து. அப்ப சாதகர்கள் பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிப்பாங்க. முதல் சாதகர் எப்படி இருக்கணும்னா, ஒரு வகை குரங்கு குட்டி போல பிடிச்சுக்கணும். ஒரு வகையான குரங்கு குட்டி போட்டு ஒரு அதாவது நம்மளுடைய குருபகான நம்ம பிடிச்சிக்கணும். குரங்கு குட்டி எப்படி அம்மாவை கெட்டியா பிடிச்சிருப்பாரு, அது போல நாம என்ன பண்ணணும், குருவை நம்ம குரங்கு குட்டி போல நம்ம கெட்டியா பிடிச்சிடும், விடவே விடாது பாருங்க. எங்க மரத்துக்கு மரம் தாவி போனாலும் பிடிச்சிட்டே இருக்கும் இல்லையா? அதுமே நம்ம குருவை பிடிச்சிடும். இன்னொன்னு பார்த்தா பூனைக்குட்டி போல. பூனைக்குட்டி பாத்தீங்கன்னா அது எப்படின்னா, அது தாய் வந்து பற்றி கொள்ளாது, அது வந்து வாயால கவ்விக்கும். தாய் பூனைத்தான் அது வாயால கவ்வி அழைத்து செல்லும், எங்க போனாலும் அது கூட்டிட்டு போகும். அப்ப அதே போலதான் இறைவனிடம் நாம ஏதாவது ஒரு பிடி பிடிச்சுக்கணும். அப்ப அடுக்குமாடி கட்டளத்துல நம்ம லிப்ட் மூலமாகவும் போலாம், படிக்கட்டு மூலமாக போலாம் இல்லையா? அதுதான் மேல போனோம், அதுதான் முக்கியம். அப்ப வழி எதுவாக இருந்தாலும் சரி, அப்ப அந்த வழி நமக்கு நல்லதாக இருக்க வேண்டும். நம்மிடம் இறை உணர்வு இருந்தாலே நாம் அனைவரும் பக்தர்கள். அதையும் தாண்டி நாம் அனைவரும் ஞானியாக மாறலாம். அப்ப நம் சாதனை எதுவாக இருந்தாலும் என்ன அடிப்படையில் எல்லாமே இறையருளை பெறுவதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த நோக்கத்திற்கு அருட்தந்தை அவர்கள் ஒரு சாதனை மார்க்கத்தை நமக்கு காட்சியளிக்க தந்திருக்காரு. ஆக சித்தர் வழியில் நாம் செல்வோம். எந்த சித்தரையும் நாம் பார்த்தது கிடையாது. 18 சித்தர்கள் ஒன்று கூட 19ஆம் சித்தர் தான் நமது அருட்தந்தை மகரிஷி அவர்கள். அதை நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததால் அதுதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அப்ப குருவை சிந்திப்போம், அவர் கூறும் கருத்தை நம் வாழ்க்கையை பின்பற்றி பேரின்ப நிலையில் நாம் அனைவரும் வாழ்வோம் என்று கூறி இதோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கல்யாணி அம்மா, நீங்க தொகுத்து வழங்கிடுங்கம்மா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா ஜெயந்தி அம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சூப்பரா சித்தர்களுடைய வாழ்க்கை பத்தி நல்ல விரிவான விளக்கங்களோட கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சிந்தனை. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து திருமூலர் பத்தியும்
திருவள்ளுவர் பத்தியும் அதுல இருந்ததெல்லாம் எடுத்துக்காட்டுல உதாரணங்களோட நல்லா கொடுத்துருக்கீங்க. அதே போல ஒரு சீடன் குரு வந்து காட்டுல போயிட்டு எல்லாம் கத்துட்ட பிறகு உனக்கு என்ன சன்மானம் வேணும்னு கேட்டதுக்கு நீங்க யாருக்கும் பயன்படாத சரகுகள் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து எல்லாமே எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொன்னு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு நல்லா எதுவுமே பயன்படாம இல்ல எல்லாமே வாழ்க்கையில பயன்படுது, அப்ப நம்மளும் அந்த நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எதுக்குமே இல்லாம இருக்குதுன்னு நினைச்சுக்கு அந்த மாதிரி இல்லாம நினைக்காம எல்லாருமே ஒருத்தர் பயனுள்ளதா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணமா நான் கதையோட விளக்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல வந்து சித்தர்கள் பத்தி வந்து நிறைய வந்து வாழ்க்கை வரலாறு பத்தி நல்லா சொன்னீங்க. சொப்பன சித்தர், அதுக்கப்புறம் வந்து அகசித்தர், மந்திர சித்தர், நித்திய சித்தர்ன்னு சொல்லிட்டு சித்தர்கள் பத்தி நல்லா அழகா விளக்கங்களை நல்லா படிச்சு நல்லா பண்ணி நல்லா சொல்லியிருக்கீங்க. அதே போல சொப்பன சித்தர் வந்து கிருபாசித்தர் வந்து நாலாவது சித்தர். ஆமா, அந்த சித்தர்கள் பத்தி நல்லா அழகா விளக்கம் கொடுத்தீங்க. அது வரலாம். சொப்பன சித்தர் வந்து மனம் வந்து பூதமா இருக்கு, அதை வலியுறுத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே போல வந்து மந்திர சித்தர் வந்து சுவாமிஜி வந்து அந்த தொண்டு எப்படி செஞ்சிருக்காரு, எப்படி விட்டு கொடுத்து செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த மந்திர சித்தர் மூலம் அது வந்து விளக்கி சொல்லியிருக்கீங்க. அதே போல அகசித்தர்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. அதே நித்திய சித்தர் வல்லாருக்கு நெக்ஸ்ட் வந்து சுவாமிஜி தான் அப்படின்ட்டு நல்லா வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க நீங்க. அப்ப நிறைய உதாரணங்களோட எல்லாமே நிறைய சொல்லியிருக்கீங்க. அந்த பஞ்சபூதங்களை பத்தி அதையும் பத்தி விளக்கு, பஞ்சபூதங்கள்ல எது எது நிறைவா இருக்கு குறைவா இருக்கு அதை பத்தியும் நல்ல விளக்குகளோட சொன்னீங்க. அப்ப ஒவ்வொரு தடவையும் அந்த ஒவ்வொரு முறையும் வந்து வாழ்க வளமுடன். இப்ப வந்து ஒவ்வொரு சிந்தனையில வந்து நல்ல சிறப்பான சிந்தனை சித்தர்களை பத்தி கொடுத்திருக்கீங்க அம்மா ஜெயந்தி அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா ஜெயந்தி அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அதுல 3 கூட சொல்லிருப்பாமா. பற்றற்ற நிலையில் இருப்பவர்கள் 3, பற்றலகை, அதுக்கப்புறம் வானவியல், அப்புறம் நிறைய விளக்கங்கள் சொன்னீங்கம்மா. உங்களுக்கு நீங்க நிறைய வந்து உதாரணங்களே நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா எல்லாமே. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ரமேஷ் ஐயா. ஐயா வாய்ஸ் சரியா இருக்காது. பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வாய்ஸ் சரியில்லைங்க. ஓகேங்க, வாழ்க வளமுடன். சந்திரம்மா நீங்க எல்லாரையும் வாழ்த்துருங்கம்மா. சிறப்பாக ஐயா அம்மா வாழ்த்து சொல்லிருங்க. சிக்னல் சரியில்லையா ரமேஷ் ஐயா? சிக்னல் சரியில்லை. சரிங்க, வாழ்க வளமுடன் ஐயா. இன்று நமக்கு சிறப்பாக துரியாதீத தவம் நடத்தி கொடுத்த பரமேஸ்வரி துணை பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். அதுபோல இந்த குடுத்தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். அதுபோல இந்த மாங்காடு வேத்திருக்கிற ஒரு அறக்கட்டளை தலைவராக இருந்து கொண்டு நம்மளை வழிநடத்தி வரும் பேராசிரியர் அருள்நிதி கவின்சாண்டோன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். அதுபோல நமக்கு சிறப்பாக சித்தர்கள் வாழ்வும் வேதாத்திரியமும் என்று அழகாக ஒரு சிந்தனையை கொடுத்த அம்மா அவர்களை வாழ்த்துவோம். துணை பேராசிரியர் அருள்நிதி ஜெயந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். அதுபோல இந்த ஜூம் ஆன்லைன் கூட்டத்தை கோஸ்டாக இருந்து கொண்டு சிறப்பாக நடத்தி வரும் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். துணை பேராசிரியர் அருள்நிதி சாமுண்டீஸ்வரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். அதுபோல உலக நல வாழ்த்து பாடவிருக்கும் பிரம்மஞானி தீப்சிகா அருட்செல்வி ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். அவர்கள் தம் கல்வி வளம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ந்த அம்மா அவர்களை வாழ்த்துவோம்.
பேராசிரியர் சந்திரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. கல்யாணி அம்மா வாழ்த்திருங்க ஐயா. கல்யாணி அம்மா வாழ்த்திருங்க. தொகுப்புரை வழங்கிய பேராசிரியர் கல்யாணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். தீப்ஷிகா அர்ஷன் ஜெயஸ்ரீ உலக நல வாழ்த்து. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். நாளைக்கு சொல்லிட்டீங்களா அறிவிப்பு? நான் இப்பதான் இல்லைங்க சொல்லிடுங்க யாருன்னு. வாழ்க வளமுடன். சாரி, அங்கே முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன். ஜஸ்ட் முடிஞ்சது. வாழ்க வளமுடன். இது நாளை பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி அம்மாருடைய சிந்தனை நாளை மாலை 6:30 தவத்தினை தொடர்ந்து அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். காலை 5:30 தவத்திலும் அனைவரும் இணைந்து கொள்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. பாடலாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும், நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றி. நன்றி அர்ச்சனை ஜெயஸ்ரீ. நன்றி தீப்ஷிகா.